بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. கிளியரா இருக்கா? கேக்குதா? என் பேர் டாக்டர் உமர். மெட்ராஸ் தான் எனக்கு. நான் சவுதிக்கு 2003 வந்துட்டேன். என் ஒய்ஃபும் டாக்டர் தான். எனக்கு 2 பசங்க. பொதுவாக உங்களுக்கு மருத்துவம் டிப்ஸு உங்களுக்கு சொல்லணும்னா, என்னுடைய 21 வருஷம் ப்ராக்டிஸில் பேஷண்ட் டாக்டர்கிட்ட வர்றப்ப நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அந்த டாக்டருக்கு ஈஸியாக இருக்கும் உங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு. பொதுவாக என்ன தப்பு நடக்குதுன்னா, சில பேஷண்ட் வருவாங்க, டாக்டர் எனக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது சொல்லுவாங்க. சரி, அப்போ அந்த டாக்டர் பொதுவாக நீங்கள் இது வரைக்கும் என்ன மாத்திரை எடுத்துகிட்ருக்கீங்க அது தெரிஞ்சால் தான் அவங்க உங்களை ஈஸியாக ஃபாலோ பண்ணி கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் டாக்டருடைய வேலை. பொதுவாக சுகரை பொறுத்த வரைக்கும், ப்ரெஷரு இல்லை ஹார்ட் ப்ராப்ளம் எதுவான இருந்தாலும் சரி, முக்கால்வாசி எனக்கு தெரிஞ்சு 60% ட்ரீட்மெண்ட் உங்கள்கிட்ட தான் இருக்குது. அது டெய்லி எக்ஸசைஸாக இருக்கட்டும், எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, இதுதான் முக்கியம். அந்த 40% நீங்கள் என்ன மாத்திரை எடுக்கிறீங்க அதை கொண்டு காட்டணும். இப்போ மொபைல் இல்லாமல் நீங்கள் யாரும் வெளியே வர்றதில்லை. அப்போ எந்த டாக்டர் தலைவலிக்கு போனாலும் ஒரு டாக்டர் ப்ரெஸ்கிரிப்ஷன் கொடுத்தா அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை க்ரானிக்காக எனக்கு 5 வருஷம் 10 வருஷம் எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, இல்லை எனக்கு இப்போ தான் உனக்கு அப்பெண்டிக்ஸ் ஆப்ரேஷன் பண்ணேன், எதுவாக இருந்தாலும் மெடிசன் கொடுத்தா ஃபோட்டோ எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்போ டாக்டர்கிட்ட போகிறப்ப உங்களுக்கு தெளிவாக சொல்லணும். சில பேஷண்ட் என்ன தப்பு நடக்குன்னா, அவங்க நீங்கள் டாக்டரை சோதிக்க போகல, உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ண தான் போகிறீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வேளை ஒரு ரீசெண்டாக 5 வருஷம் முன்னே ஏதாவது ஹார்ட்டு ஸ்டென்ட்டு பண்ணி வச்சுருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் அந்த டாக்டர் போகிறப்ப தலைவலி இல்லை ஜுரத்துக்காக போகிறீங்க, இந்த கிளைமேட் சேஞ்சுக்காக போய் இருக்கலாம். ஆனால் போகிறப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த டாக்டர் அந்த சிஸ்டத்தில் இவர் ஏற்கனவே 1 வருஷம் முன்னே ஸ்டென்ட் வச்சுருக்காரு, அது எதுவும் தெரியாது. அப்போ போனவொன்னே சொல்லணும், டாக்டர் எனக்கு ஏற்கனவே 1 வருஷம் முன்னே ப்ராப்ளம் இருந்தது, ஹார்ட்டில் ஸ்டென்ட் வச்சுருக்கு, இந்த மாத்திரை எடுத்துகிட்ருக்கேன், நான் இப்போ அதுக்காக வரல, இப்போ நான் வந்தது ஜுரத்துக்கு வந்திருக்கேன், இரும்பல் சளிக்காக வந்திருக்கேன் அப்படின்ற ஒரு இதை முன்கூட்டி சொல்லிடணும். நீங்கள் யாருன்னு முதல்ல சொல்லிடணும். இல்லை இந்த டாக்டர் இதே ஹாஸ்பிட்டலில் ஒரு 5 வருஷமாக வந்துட்டுருக்கேன், அப்போ உங்கள் ஃபைல் எங்கே இருக்கும், அப்போ நீங்கள் சொல்லணும்னு தேவையில்லை. அவங்க ஃபைலை ரிவ்யூ பார்ப்பாங்க. இதுக்கு 6 மாதம் முன்னே பார்த்துருக்காரு, 1 மாதம் முன்னே பார்த்துருக்காரு. அப்போ அதை பார்த்துட்டு இவர் என்ன மாதிரி பேஷண்ட்டு, என்ன மாதிரி மாத்திரை எடுக்கிறாரு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ பிரச்சனை நம்ம ஆளுங்களுக்கு மெயின் என்னென்னா, இது முதல்ல ரொம்ப கடைப்பிடிக்கணும். 1. 2வது, ஒரு சில பேஷண்ட்டுக்கு சொல்லுவாங்க, டாக்டர் எனக்கு செக் பண்ணுங்க அப்படின்வா. அவன் கொஞ்சம் கூச்சப்படுவான் டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கு, என்னன்னு சொல்ல மாட்டான். அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுவான், அடுத்த டோக்கன் பார்க்கணும், டோக்கன் ஏன் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகலை, வேகமாக பார்க்கல, இந்த டாக்டர் ரொம்ப ஸ்லோவாக பார்க்குறாரு அப்படின்னு நினச்சிட்டு அவன் வேகமாக போவான். அந்த நேரத்தில் அந்த டாக்டர் சில கேள்வி கேட்கவும் மாட்டாங்க. இவர் என்ன சொல்வார், எனக்கு செக் பண்ணுங்கன்னுவார். அப்போ அந்த டாக்டர், ஒரு சில டாக்டருக்கு டைம் இருந்தால் எடுத்து கேட்பாங்க, என்ன வாட் இஸ் யுவர் ஒரிஸ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதுக்காக நீங்கள் வரீங்க, எதுக்காக இந்த பிளட் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு கேட்குறதுக்கு டைம் இருந்தால் கேட்பாங்க. அப்படி கேட்டால் தான் அந்த பேஷண்ட் வாயத்தோன்னு சொல்லும். அப்போ இந்த டாக்டருங்க ஃபாஸ்ட்டாக போகிறதுனால கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்களே சொல்லணும். அப்போ எனக்கு தெரியும் அந்த பேஷண்ட்டுடைய கன்சர்ன், ஒரிஸ், எதுக்காக டெஸ்ட் பண்ணுங்கள் டைரெக்டாக வரமாட்டான். அப்போ நீங்கள் சொல்லணும், என் ஃப்ரெண்டுக்கு 50 வயசு, எனக்கு 50 வயசு, நாங்கள் 2 பேரும் க்ளோஸு, அவருக்கு ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வந்துடுச்சு அப்படின்னு டைரெக்டாக சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் டைரெக்டாக சொல்லுங்கள் உங்கள் பிரச்சனையில், என் ஃப்ரெண்டுக்கு 50 வயசில் ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வந்துடுச்சு, எனக்கும் கேன்சர் இருக்குமோ அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு டைரெக்டாக நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். ஆனால் தயவுசெய்து சொல்லுங்கள். ஏன்னா இந்த சில டாக்டருக்கு டைம் இருந்தால் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க, சோதித்து பார்ப்பாங்க, ப்ரெஷரு, டெம்பரேச்சரு, சுகரு, ப்ரீவியஸ் மெடிக்கேஷன் ரிவ்யூலெல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது, இவர் ஏன் டெஸ்ட்டு பண்ணணும்னு சொல்கிறாரு எங்களுக்கு தோணும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் முன் வரணும். டாக்டருங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு டாக்டருங்களுக்கு உதவி பண்ணணும். எப்படின்னா உங்களுக்கு என்ன வேணுன்றதை டைரெக்டாக ஓப்பனாக சொல்லிடணும். சொன்னோம்னா இதுவா சரி, எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இருக்கிறதா உங்களுக்கும் அதே மாதிரி இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்ட்டு அது ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு. இன்னொன்று பொதுவாக ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், 50 வயசு கடந்துட்டா நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ஆணாக இருந்தால் ப்ராஸ்டேட், நம்ம ஆண்களுக்குன்னு ப்ராஸ்டேட் இருக்கும் அந்த கிட்னிக்கு கீழே. அப்போ அதில் ஏதாவது பெரிய நோய் இருக்கா இல்லையான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கணும்.
அதே மாதிரி சில பெண்கள் வந்து ரொம்ப குண்டாக இருப்பாங்க. குண்டாக இருந்துட்டால் அது சில பேஷண்ட்டுக்கு வந்து அந்த பெருங்குடலில் வந்து கேன்சர் இருக்கா இல்லையா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு டெஸ்ட் ஒன்று பண்ணுவோம், மலை டெஸ்ட்டு பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டில் வந்து ஏதாவது பெரிய நோய் எதுனா, இது பேர் ஸ்க்ரீனிங் சொல்கிறது. ஸ்க்ரீனிங்கிறது அதை ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆளை நம்ம ஐயோ எங்களுக்கு கவனிக்காமல் விட்டுட்டோம், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது, அந்த மாதிரி இழப்புகள் இல்லாமல் அதுலேருந்து தவிர்த்துக்கலாம். பொதுவாக அப்புறம் என்ன பண்ணோன்னா ஒரு சில பேஷண்ட் குழந்தைங்களுக்கு வராங்க. அதே மாதிரி பெண்கள் வந்து அவங்க பாட்டி, அவங்க அம்மா, அவங்க அக்கா, இவங்களுக்கு ஏதாவது பிரெஸ்ட்டில் கேன்சர் ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஹிஸ்ட்ரி ஏதாவது இருந்துச்சுன்னா, அந்த மாதிரி பேஷண்ட்டு 30 வயசுலேருந்து 2 வருஷத்துக்கு ஒரு தடவை செஸ்ட்டில் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துடணும். அதை நாமளே உருவாக்கிக்கணும். அந்த பழக்கத்துக்கு வரணும். இல்லை எங்கள் வீட்டில் சொந்தக்காரங்களுக்கு யாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா 50 வயசு, இப்போதைக்கு கைட்லைன்ஸ் 40ன்னு சொல்கிறாங்க. 40 வயசு ஆகிட்டாலே தன்னுடைய மனைவிக்கோ இல்லை கூட பிறந்த தங்கச்சிக்கோ அம்மாவுக்கோ 40 வயசு ஆகிட்டாலே ஒரு இடத்துல ஸ்கேன் சென்டரில் கூப்பிட்டு போயிட்டு மார்பகத்தை ஸ்கேன் பண்ணி பார்க்கணும், அதில் கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி. இது ஒரு பொதுவாக நம்ம ஒரு அவேர்னஸ் நம்மளுக்கு வேணும், அதை பண்ணிக்கணும். அதே மாதிரி பெண்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா 25 வயசுக்கு மேலே இருக்க பெண்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கர்ப்பப்பை வாயில் வந்து ஒரு சேப் மாதிரி எடுத்து பார்ப்பாங்க, அதில் ஏதாவது கேன்சர் இருக்காங்க. இதெல்லாம் ஒரு சாதாரண ஒரு இது தான், சிம்பிள் டெஸ்ட்டு தான். லேடி டாக்டர் அழகாக பார்த்து 2 வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிவிட்டு உனக்கு எதுவும் இல்லைமான்னு சொல்லிட்டாங்கன்னா ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். இது ஒரு இது. அப்புறம் இப்போது அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்ததுன்னா சில நோய்களை தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் சொல்லுவோம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பொதுவாக என்னுடைய ஃபீல்டு டயபெட்டிக் இருக்கிறதுனால இப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு இங்கே 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேரில் யாரோ ஒருத்தருக்கு கண்டிப்பாக டயபெட்டிஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இப்போ போயிட்டுருக்கு, ஆணோ பெண்ணோ. அப்போ டயபெட்டிக் பேஷண்ட்டு நான் ஏற்கனவே மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல வேண்டியது முக்கியமாக என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு தடவை கண் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். எனக்கு டயபெட்டிக் இருக்குது, என் கண்ணை செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பாக. ரெண்டாவது, டயபெட்டிக் பேஷண்ட் முக்கியமாக யூரின் போகிறப்ப பகல்லையோ இல்லை இரவுலையோ போகிறப்ப பார்க்கணும். யூரின் வந்து நுரையாக போதான்னு பார்க்கணும். நுரையாக போன உடனே எனக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். தண்ணி நிறையா குடிக்கலனாலும் உங்களுக்கு நுரையாக போகும், இல்லை மூத்திர பையில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் நுரையாக போகும். டயபெட்டிக் பேஷண்ட்டு நாளைக்கு கிட்னி பிரச்சனை வரக்கூடாதுன்னா அந்த டாக்டர்கிட்ட போய் கேட்கணும், எனக்கு ஒரு யூரின் டெஸ்ட் பண்ணி கிட்னி ஃபில்டர் நல்லா இருக்கான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணி கேட்கணும். ஆனால் அந்த யூரின் வந்து சாதாரணமாக 9 மணி 10 மணி சாயந்தரம் 4 மணி அப்படி கொடுக்கக்கூடாது. காலையில் நைட்டு தூங்கிட்டு காலையில் ஃபஜர் சலாக்கு எந்திரிக்கிறீங்களா, ஃபஸ்ட்டு யூரின் வருது பார்த்தீங்களா, அதை பிடிச்சிட்டு போய் கொடுத்தா மட்டும்தான் அது கரெக்டான ரிப்போர்ட் சொல்லும். அப்போ டயபெட்டிக்கு கண் டாக்டரை கண்டிப்பாக பார்க்கணும். அதே மாதிரி 6 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த யூரின் டெஸ்ட்டு பண்ணணும். கிட்னி பொதுவாக டயபெட்டிக் பேஷண்ட்டு கிட்னி பிரச்சனை வரும், கண் பிரச்சனை வரும், புரியுதுங்களா? அப்போ அதை மட்டும் நம்ம அதுக்கப்புறம் பல் டாக்டரையும் பார்க்கணும். ஏன்னா டயபெட்டிக்கும் பல்லுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதை அப்படியே விட்டுட்டோம்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அப்போ ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்டு அப்புறம் குளிர்காலம் இந்தியாவிலும் சரி இல்லை சவுதியிலும் சரி குளிர்காலம்னு வரும். குளிர்காலம் இப்போ வரப்போகுது. வர சொல்ல டயபெட்டிக் பேஷண்ட்டு இல்லை ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட்டு இல்லை ஆஸ்மா பேஷண்ட்டு இல்லை நான் ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணுறேன் அந்த மாதிரி பேஷண்ட்டு அவங்களுக்குலாம் இந்த ஃப்ளூ வேக்சின் போடணும். ஃப்ளூ வேக்சின் சொல்லுவாங்க இல்லையா, அது ஒன்று போட்டுக்கணும். இக்காமா காட்டினாலே போதும், காசு கேட்க மாட்டாங்க, போட்டு விட்ருவாங்க சவுதியை பொறுத்த வரைக்கும். ஸோ டயபெட்டிக் பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு ஒரு தடவை கண் டாக்டரை பார்க்கணும், யூரின் டெஸ்ட்டு பண்ணணும், அதுக்கப்புறமா பல் டாக்டரை பார்க்கணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி அதிகாலையில் அந்த யூரின் டெஸ்ட்டு பண்ணி அதில் ப்ரோட்டீன் லீக் ஆகுதான்னு சொல்லி பார்க்கணும். இது டயபெட்டிக் ஒரு இது. அப்புறம் என்ன பண்ணோம்னா, இப்போ சில பேஷண்ட்டுக்கு வந்து ப்ரெஷர் பேஷண்ட் இருக்குது. ஒரு நிமிஷம். சாரி. அப்புறம் சில பேஷண்ட் என்ன பண்ணால் எனக்கு டயபெட்டிஸ் கூட எனக்கு ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ப்ரெஷர்ன்றது இங்கே இன்னொரு தப்பு நான் பார்த்துருக்கேன் இங்கே சவுதியை பொறுத்த வரைக்கும். இந்தியாவில் இதே தப்பு நடக்குது. என்னென்னா ரொம்ப முக்கியமானது, நாங்கள் யூகேயில் தான் நான் படிச்சுட்டு பிபி பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் 55 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எப்படி ட்ரீட் பண்ணணும், என்ன மாதிரி மாத்திரையை சூஸ் பண்ணணும், 55 வயசுக்கு மேலே என்ன மாதிரி மாத்திரையை சூஸ் பண்ணணும்னு ஒன்று இருக்குது. ஆனால் இங்கே 20 வருஷமாகவே இந்தியாவிலும் சரி இங்கே சவுதியிலையும் சரி அவங்க எடுத்த உடனே இந்த பீட்டா பிளாக்கர், பொதுவாக ப்ரெஷர் மாத்திரை 4 விதமாக இருக்கும். அந்த 4ல் 4வது குரூப்பு தான் பீட்டா பிளாக்கர், அதை முதல்ல போட்டுருவாங்க.
அந்த பேஷண்ட்டு பாவம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அதை போடக்கூடாது. அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணால் ஃபேமிலி ப்ராப்ளம், அதாவது ஆன்மத்தன்மை கொஞ்சம் கம்மியாகும். அது அவனுக்கு தெரியாது. அவன் நினச்சிட்ருப்பான் நமக்கு ஏதோ நோய் இருக்குன்னு. கிடையாது, அந்த மாத்திரை தான். அந்த மாத்திரையை மாற்றி விடணும். அப்போ 55 வயசு கீழே இருக்கிறவங்களுக்கு எந்த மாத்திரை கொடுக்கக்கூடாதோ அந்த மாத்திரையை நிறைய பேர், நான் 20 வருஷம் ப்ராக்டிஸில் ஒவ்வொருக்கும் நான் மாற்றி விட்டுட்டே இருக்கேன். இது தேவையில்லை. அந்த ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு ஒரு வேளை ஹார்ட் பிரச்சனை இருக்கும். ஒரு வேளை சிலவங்களுக்கு வந்து ப்ரெஷர் பேஷண்ட் இருப்பாங்க, கூடவே ஹார்ட் பிரச்சனை இருந்தால் மட்டும்தான் அந்த மாத்திரை நல்லாயிருக்கும். ஆனால் ஹார்ட் பிரச்சனை இருக்காது, ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாத்திரையை போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து உங்கள் லைஃபே, குவாலிட்டி ஆஃப் லைஃப், ஃபேமிலி லைஃபே பாதிக்கும். இந்த ஒரு பிரச்சனைலாம் நிறைய நான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் உஷாராக பார்த்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, சார் எனக்கு ப்ரெஷர் இருக்குது, எனக்கு இந்த மாத்திரை போடுறீங்க, எனக்கு ஃபேமிலி லைஃப் அவ்வளோவா திருப்தி இல்லை, இதில் ஏதாவது ஒரு மாத்திரை தவிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. கேட்டால் அவங்க கண்டிப்பாக மாற்றி கொடுப்பாங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ குளிர்காலம் வரப்போ அந்த வேக்சின் போட்டுக்குங்க. இப்போ வர வேக்சின் போட்டிங்கன்னா பிற்காலத்தில் லங்ஸில் வர சில நோய்கள்லேருந்து நம்ம தடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில இதெல்லாம் இருக்குது. அப்புறம் சில குழந்தைங்களுக்கு வந்து தாய்மார் என்ன பண்ணணுன்னா, ஒரு குழந்தை 6 மாதம் இருக்கும், இந்த தொப்புள் பக்கத்தில் வீங்கி இருக்கும் இவ்வளோ பெருசாக. ஐயோ ஏதோ ஒன்று ஆகி போச்சு அப்படி சொல்லி பயப்படுவாங்க. அதுக்கு ஹர்னியான்னு சொல்லுவோம். அது ஒன்றும் கிடையாது, பயப்படவே வேண்டாம். ரீஅஷூரன்ஸ் இதை பற்றி கவலைப்பட வேணாம். 3 வயசு வரைக்கும் அதை பற்றி கவலைப்பட வேணாம். ஆனால் 3 மாத குழந்தை, 6 மாத குழந்தை தொப்புள் அப்படியே வீங்கிட்டு வரும். அதை ஆப்ரேஷன் பண்ணோமா அவர் தாய்மார் மதர் பயப்படும். தேவையில்லை. 3 வருஷத்துக்கு கழிச்சு அது தானாகவே அது உள்ளே போயிடும். இந்த மாதிரி சிலதெல்லாம் இருக்குது. என் குழந்தை சரியாக நடக்க ஆரம்பிக்கலை, என்னுடைய சிஸ்டர் குழந்தை இந்த 12 மாதத்துலேயே நல்லா நடக்குது, ஏன் நடக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். 12 மாதத்தில் ஒரு குழந்தை நடந்து 1 ஸ்டெப்பு 2 ஸ்டெப்பு நடந்து போகுதுன்னா இன்னொரு குழந்தைக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம். டிலே ஆகுதுன்னா 18 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அந்த 18 மாதம் கழிச்சு என் குழந்தை நடக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் டாக்டரை கொண்டு போய் காட்டணும். இந்த மாதிரி நான் பேசிகிட்டே போவேன். உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தால் கேளுங்க, நான் சொல்கிறேன். இந்த புரோட்டீன் லீக் ஆகிற காரணம் கணிதக்கூடிய சகோதரர்களே, முதலாவது ஒரு வேண்டுகோள், வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பேசுங்க. கிச்சன்ல வேலை இருக்கு, ஹெல்ப் பண்ணுங்க. வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. ரெண்டாவது, கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு ஒருவருக்கு ஒரு கேள்வி மட்டும் வாய்ப்பு. ஒருவருக்கு ஒரு கேள்வி மட்டும். ஏன்னா எல்லாருக்கும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும். இன்ஷால்லா ஃபர்ஸ்ட் நீங்க கேள்வி சுத்தமாக கேட்டாதான் எல்லாருக்கும் தெரியும். புரோட்டீன் லீக் ஆகிறதுக்கான காரணம் இவர் என்ன கேட்டார்னா, புரோட்டீன் வந்து ஒரு மாதிரி நுரையாக போகுது, அப்படி போனால் புரோட்டீன் வந்து லீக் ஆகும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை பற்றி கேட்குறாரு. ஏன் வருதுன்னு கேட்குறாரு. பொதுவாக வந்து எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி நோய் இருந்தால் மட்டும்தான் புரோட்டீன் லீக் ஆகணும்னு கிடையாது. இப்போ சாதாரணமாக இப்போ அடிக்கடிக்கு கை பழக்கம் இருக்கிறவங்களுக்கு கூட அது புரோட்டீன் தானே லீக் ஆகும், அது வேறு. யூரினில் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் புரோட்டீன் லீக் ஆகும். இல்லை எனக்கு வந்து ப்ராஸ்டேட்டில் பிரச்சனை இருக்குது, அப்போ சர்ஜிக்கல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து மலம் போகிற இடத்துல கையை விட்டு பார்ப்பாங்க. கையை விட்டு பார்த்து ப்ராஸ்டேட்டில் கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணாலும் உங்களுக்கு வந்து புரோட்டீன் வந்து லீக் ஆகும். அதாவது நார்மல் இல்லை அப்நார்மலாக ரிப்போர்ட் காட்டும். ஆனால் முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி, புரோட்டீன் லீக் ஆகிறதுக்கு புரோட்டீனுக்கும் அந்த ப்ரெஷருக்கும் சம்மந்தம் இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து கிட்னியில் பிரச்சனை இருக்குது, கிட்னி ஃபில்டர் வேலை செய்யலை, எனக்கு புரோட்டீன் லீக் ஆகுது, காலையில் ஆனால் நுரையாக போகுது, எனக்கு 5 வருஷமாக 10 வருஷமாக எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, எனக்கு இப்போ லீக் ஆகிட்டே இருக்குது, என்ன பண்ணலான்னா முக்கியமாக ரொம்ப முக்கியம், அந்த புரோட்டீன் லீக் ஆகிறதுக்கும் அந்த கிட்னி ஃபில்டருக்கும் சம்மந்தம் டைரெக்ட் பிளட் ப்ரெஷர் தான். அந்த பிளட் ப்ரெஷரை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து நார்மலாக கண்ட்ரோலாக வச்சுருக்கீங்களோ அப்போ கிட்னியோட டேமேஜ் வந்து ரொம்ப கம்மியாகும். நீங்கள் இது பிளட் ப்ரெஷர் பிபி வந்து அதிகமாக ஆக அப்போ கிட்னி வந்து வேகமாக சரிஞ்சிடும், கிட்னி டேமேஜ் வரும். லீக் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் ப்ரெஷர் தான். இப்போ நம்ம ரத்த நாளங்கள்லாம் அப்படியே இழுத்துட்டு போகுது இல்லையா, ப்ரெஷர் அதிகமாக இருக்கப்போ அந்த கிட்னி ஃபில்டர் வீக் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து யூரினில் வந்து புரோட்டீன் வந்து லீக் ஆகிட்டு வெளியே வந்துடும். அது வராமல் பார்க்கணுன்னா பிளட் ப்ரெஷரை நீங்கள் நார்மலாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்னிலேருந்து தப்பிச்சுக்கலாம். பிபி, கொலஸ்ட்ரால், ஹார்ட், இது மூணுக்கும் தொடரும்.
இதனால ஏதாவது ஆமாம், அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, சில பேஷண்ட்டுக்கு பிபி இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஹார்ட் இருக்குன்றாரு. அப்போ நம்ம எப்பவுமே ஒரு சைக்கிள் 10 சைக்கிள் இருந்துச்சுன்னா மொதல் சைக்கிளை தட்டி விட்டோம்னா 10 சைக்கிளும் கீழே விழுந்துடும். அந்த மாதிரி தான் முதல்ல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு எனக்கு சுகர்லேருந்து தான் ஆரம்பிச்சது, இன்றைக்கி எனக்கு ஹார்ட் ப்ராப்ளத்தில் நிற்கிறேன், எனக்கு சுகர் இல்லை ப்ரெஷர்லேருந்து எனக்கு ஆரம்பிச்சது, எனக்கு இந்த ஹார்ட் ப்ராப்ளத்தில் வந்து நிற்கிது. அப்போ என்ன பண்ணோம்னா இது ஒரு கோமார்பிடிட்டின்னு சொல்லுவோம். அப்போ சுகரை வந்து நம்ம லெவலாக சுகர் வந்து நோய் இல்லை, அது ஒரு ஹார்மோனல் பேலன்ஸ் தான் அது. அப்போ நீங்கள் அந்த சுகரை வந்து கண்ட்ரோலாக வைக்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒவ்வொரு ரத்தம் ஓட்டம் இருக்கு இல்லையா, ரத்தத்தில் எபித்தீலியல் செல்ஸ் இதெல்லாம் இருக்கும், அதுலேருந்து பரிமாற்றம் என்ன பண்ணோம் மாறாக அது என்ன ஆகும்னா உங்களுக்கு சில டெபாசிஷன் வரும். டெபாசிஷன் இல்லை அவங்களுக்கு ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, இல்லை சாப்பாட்டில் ஃபேட் ஐட்டம்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால ரத்த நாளங்களுடைய துவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக டெபாசிட் ஆகி அப்படியே இதாகும். அதாவது துவாரம் வந்து கம்மியாகிறதுனால அந்த பக்கத்தில் அந்த பக்கம் போக வேண்டிய பிளட் சப்ளை வந்து கொஞ்சம் கம்மியாக போகிறதுனால அங்கே வந்து ஹார்ட்டுக்கு இருக்கு இல்லையா, நம்ம வந்து ரத்தம் இங்கே தான் கிடையாது, ஹார்ட்டுக்கும் பிளட் சப்ளை இருக்குது. அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் லிப்பிட் கொலஸ்ட்ரால் அதிகமாக டெபாசிட் ஆகிறதுனாலையும் அதே நேரத்தில் கூடவே ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அது என்ன பண்ணும், ஒரு பக்கம் பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை சரியாக போகாதனால முதல்ல பிளாக் வரும். அதை கண்டுக்காமல் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த இடம் சுத்தமாக இப்போ ஒரு இலை இருக்குது, தண்ணி கொஞ்சம் வாடுற மாதிரி இருக்கும், அப்படியே விட்டுட்டோம் அப்படியே அது ஆல்மோஸ்ட் கீழே விழுந்துடும் இல்லையா. அந்த மாதிரி தான் ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த பிளட் சப்ளை ஹார்ட்டுக்கு போகலைன்னா உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு முக்கியமான காரணம் மொதல் சைக்கிள் யாரை சொன்னோம், சுகராக இருக்கட்டும் ப்ரெஷராக இருக்கட்டும், அதை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டோம்னா ஹார்ட் 3வது சைக்கிள் 4வது சைக்கிளை தொட தேவையில்லை. அப்போ உங்களுக்கு வந்து இது பொதுவாக 5Hன்னு சொல்லுவோம், ஹெவி சுகர்னு சொல்லுவோம். ஹெவி அதிகமான சுகர், அது இன்னும் ஒரு ஹெச்ன்னு சொல்லுவோம். ஹெவி லிப்பிட்ஸ் கொலஸ்ட்ரால், ஹெவி ஸ்மோக்கிங் ரொம்ப அதிகமாக போடுறது, அப்புறம் ஹெவி பாடி வெயிட்டு, அப்புறம் ஹெவி பிளட் சுகர். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரலாம். ஒரு சிலவங்களுக்கு ஃபேமிலி ஹிஸ்ட்ரியும் இருக்கலாம், அதனோட தொடர்ச்சியும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக்டர் வந்து சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு கொலஸ்ட்ராலே இல்லை, இந்த டாக்டர் கொலஸ்ட்ரால் மாத்திரை எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு டயபெட்டிக் தான் இருக்குது, எப்போ செக் பண்ணாலும் கொலஸ்ட்ரால் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு இந்த டாக்டர் கொலஸ்ட்ரால் எழுத வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. கொலஸ்ட்ரால் வந்து உங்களுக்கு நார்மலாக இருந்தாலும் கொலஸ்ட்ரால் மாத்திரை ஏன் போடுறேன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறதுக்காக. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மோக்கிங், உடம்பு ரொம்ப குண்டாக இல்லாமல் கொஞ்சம் நார்மல் லெவல் கொண்டு வரணும். சுகரு ப்ரெஷர் இந்த 4மே ரொம்ப கவனமாக இருந்தால் உங்களுக்கு எக்காரணத்து கொண்டு ஹார்ட் ப்ராப்ளம் வராது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தண்ணி பாட்டில் குடிக்கக்கூடியவங்க அதை வந்து ஃபுல்லாக குடிக்கணும். குடிச்சுட்டு அங்கேயே வச்சுட்டு போவாங்க. அந்த மாதிரியான தண்ணி வந்து ஒரு பெரிய தேவை சரியா. அதனால குடிக்கக்கூடிய சகோதரர்கள் முழுமையாக குடிச்ச பிறகு அடுத்த பாட்டில் எடுத்து அது மாதிரி அங்கேயே வைக்கிற பாக்ஸ்ல வந்து போட்டு முதல்ல அவங்க தூக்கணும், 2வது முடிச்சுட்டு வரணும். ஆக்சுவலாக வீட்டுக்கு டேப்லெட் எடுத்து ஸ்டார்ட் பண்ணால் அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிபியோட நார்மல் ரீடிங், அதாவது இது முடியுதா ஓகே அப்படின்னு ரீடிங். நல்ல கேள்வி. அவர் என்ன கேட்டார்னா, ஒரு பிளட் ப்ரெஷர் டேப்லெட்டு டாக்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா லைஃப் லாங்காக போடணுமா, அதான் அவருடைய கேள்வி. அதாவது பொதுவாக எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் எங்களுக்கு மெடிக்கல் காலேஜில் சொல்லிக் கொடுக்குறது என்னென்னா, ஒருத்தவங்களுக்கு பிளட் ப்ரெஷர் ஈஸியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம். ஒருத்தவங்க வந்து என்ன பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே வந்த உடனே அது ஒரு பதட்டம் இருக்கும். புது ஹாஸ்பிட்டலு, நர்ஸு, டாக்டர்ஸ் இதெல்லாம் பதட்டத்திலே இருப்பாங்க. அதனால் கூட பிபி அதிகமாக ஆகும். ஸோ அதனால் ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அட்லீஸ்ட் ஒரு 5 தடவையாவது பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவோம். செக் பண்ணிவிட்டு தான் மாத்திரையை ஆரம்பிப்போம். ஒன்ஸ் அப்படி ஆரம்பிச்சுட்டா நீங்கள் லைஃப் லாங்காக மாத்திரை போடணும். ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க, வாங்க 6 மாதம் போடுங்க, அதுக்கப்புறம் நான் மாத்திரை நிறுத்துறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னுடைய ரூமுக்கு வந்தாவா வராட்டாக்கோ நான் உண்மையை சொல்லிடுவேன். ஏன்னா அந்த பேஷண்ட்டு இல்லை 6 மாதத்தில் நிறுத்திடலான்னு சொல்லிட்டு எத்தனோ பேஷண்ட்டு பிபி நான் அப்பவே சொன்னேன், லேஸில் நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம். அப்படி ஆரம்பிச்சுட்டா லைஃப் லாங்காக போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் பிபி மாத்திரை யார் சாப்பிட்றாங்களோ அவன் பேரன் பேத்தியெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறான். இதுதான் உண்மை. ஆனால் பிபி மாத்திரை சின்ன சைடு எஃபெக்ட்டுக்கு பயந்தவன் நாங்கள் நிறைய பேர் இழந்திருக்கிறோம். இது ஒன்று.
ரெண்டாவது இப்போ ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க, அவங்களுக்கு பிள்ளை வயிற்றில் இருக்கும், ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு வேணால் அந்த நேரத்தில் ஒரு சில பிபி மாத்திரை போடுவோம். குழந்தை பிறந்து 6வது வாரம், குழந்தையுடைய 6வது வாரத்தில் அந்த பிபி மதருக்கு தானாகவே சரியாயிடும். அவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க மாட்டோம். உங்களை ஆளுங்களுக்கு ப்ரெஷருக்கு மாத்திரை பொதுவாக 40 வயசு கீழே ஒருத்தங்களுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா, ரொம்ப முக்கியமான கேள்வி, நல்லா ஞாபகப்படுத்துங்க. என்னுடைய அனுபவத்தில் 40 வயசு கீழே எதுக்கு இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ எதுக்கு ப்ரெஷர் அதிகமாகுது யோசனை பண்ணால், ரொம்ப முக்கியமாக சின்ன வயசில் ப்ரெஷர் அதிகமான ஒரே இது கிட்னி ஸ்டோன் தான். நல்லா கேட்டுக்கோங்க, கை இப்படி தான் கொண்டு வருவாங்க, அது வலது பக்கமோ இடது பக்கமோ. ஆனால் அது எல்லாருடைய பார்வையில் என்னன்னு தெரியல, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்குறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய அனுபவத்தில் இடது பக்கத்தில் தான் வருது. ஒரு டெஸ்டிஸ் இருக்குது, 2 டெஸ்டிஸில் பிரச்சனையா, ஹைட்ரோசீலா, வீங்க இருக்கா, இடது பக்கம்தான். கிட்னி ஸ்டோனா, இடது பக்கம்தான். அது எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா இடது பக்கத்தில் நோய்கள் தான் அதிகமாக வருது. அதனால் சின்ன பசங்களுக்கு பிபி அதிகமானால் உடனே நாங்கள் டவுட் படுறது கிட்னியில் கல்லடைப்பு தான். கல்லடைப்பு ஏன் வருது? அடுத்த கேள்வி. ஒருவேளை உங்களுக்கு யூரின் பாஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உடனே போய் பாஸ் பண்ணுங்க, அப்புறம் பண்ணலாம், தள்ளி போடக்கூடாது. இது 1. ரெண்டாவது, மட்டன் அதிகமாக சாப்பிடக்கூடாது. அப்புறம் 3வது, உப்பு அதிகமாக சேர்த்துக்கூடாது. அவ்வளோதான், கிட்னி ஸ்டோன் வராது. லிமிட். அடுத்து நார்மல் பிபி பொதுவாக பார்த்தீங்கன்னா 120லேருந்து மேலே இருக்கிற பிபி, கீழே இருக்கிற பிபி 120லேருந்து கீழே இருக்கிற பிபி 80. இது நார்மல், பர்ஃபெக்ட். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 139 வரைக்கும் இருக்கலாம். 120 நார்மலு, 130 வரைக்கும் 139 வரைக்கும் இருந்தால் அது நார்மல் தான். 140 தொடக்கூடாது, அது தொட்டுட்டா ஸ்டேஜ் 1ன்னு சொல்லுவோம். அதே 160 தொட்டுட்டா ஸ்டேஜ் 2ன்னு சொல்லுவோம். சிவியர்ன்றது 180 தொட்டுட்டா. புரியுதுங்களா? இன்னொன்று கேட்டிங்க, ஒரு சிலவங்களுக்கு நார்மல் எடுத்தவொடனே ஹாஸ்பிட்டலில் வருவாங்க, வர சொல்ல ஹாஸ்பிட்டலில் வருவாங்க, வந்துட்டு பிபி அதிகமாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இவருக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு பயந்துட்டார், அதனால் பிபி அதிகமாச்சு, அந்த மாதிரி சொல்லிட்டு லேஸில் ஆரம்பிக்க மாட்டோம். ஆனால் அவர் என்ன தான் பயந்தாலும் 180ன்னு ஒன்று தொட்டுட்டா நாங்கள் 5 நாளுக்கு வெயிட் பண்ண மாட்டோம். 5 தடவை வாங்க, 3 நாளைக்கு ஒரு தடவை, 5 தடவை வெயிட் பண்ண மாட்டோம். 180ன்னு ஒன்று வந்துட்டா பிபி மாத்திரையை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அந்த பேஷண்ட்டு லைஃப் லாங்காக மாத்திரை சாப்பிடணும். 140 கீழே ப்ரெஷரை கொண்டு வர்றது நல்லது. இன்னொரு ப்ரெஷரு 80ன்னு சொன்னல, அது 90க்கு கீழே இருக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பொதுவாக பிபி இல்லை, எனக்கு மாத்திரை பிடிக்கல, நான் மாத்திரை இல்லாமல் நான் ப்ரெஷரை குறைக்கணும்னு ஆசைப்பட்றேன், தப்பு இல்லை. அதுக்கு பேர் நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், டெய்லி 1/2 மணி நேரம் வாக் பண்ணணும். சாப்பாட்டில் சால்ட்டு கம்மி பண்ணாலும் ப்ரெஷர் குறையும். ஃப்ரூட்ஸு அதிகமாக, டயபெட்டிக் இல்லாத பட்சத்தில் ஃப்ரூட்ஸ் அதிகமாக சாப்பிட்டாலும் ப்ரெஷர் குறையும். அதுக்கப்புறம் மெடிடேஷனு, அனாவசியமாக டென்ஷன் ஆகாமல் மெடிடேஷன் பண்ணோம்னா, ஸ்மோக்கிங் குறைச்சாலும் பிபி தானாக குறையும். ப்ரெஷருக்கும் கிட்னிக்கும் சம்மந்தம் இருக்குது, ப்ரெஷருக்கும் ஹார்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. பொதுவாக ஒரு டாக்டர் மெடிசன் எழுதுறாருன்னா சரின்னு சொல்லுங்கள், முடிஞ்ச அவங்களுக்கு சும்மாலாம் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் பயப்படாதீங்க, சைடு எஃபெக்ட்டுக்கு சாதாரண பேராசிட்டமால் தலைவலி மாத்திரை போட்டால் கூட சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். சைடு எஃபெக்ட்டுக்கு பயப்படாதீங்க, எல்லாம் சரியாகும் இன்ஷால்லா. நெக்ஸ்ட். வாலிக்கும் சலாம். வாலிக்கும் சலாம். இன்னைக்கு ஐடியல் வெயிட் ட்ரீட்மெண்ட்டுக்காக குளோபலைஸ் மார்க்கெட்டில் நியூட்ரிஷன் ப்ரோக்ராம், கேலரி மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. அதை டயட் பண்ணலாமா, இதனால் உடம்புக்கு ஏதாவது சைட் எஃபெக்ட் ஆகுமா, அதை பற்றி சொல்லுங்கள். இவர் என்ன கேட்குறாருன்னா, பொதுவாக வெயிட் ரிடக்ஷன் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி சில பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சில அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஃபாலோ பண்ணலாம். அவங்க சொல்கிறவங்க யார், அது உண்மையிலேயே அவங்க நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த டிகிரி முதல்ல பாஸ் பண்ணி வச்சுருக்காங்களா, அதை அவங்கக்கிட்ட கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டு அவங்க சொல்லுவாங்க, இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அவங்க சொல்கிறது, இத்தனை கிராமு சாப்பாட்டில் வெயிட்டில் அளந்து சாப்பிடுங்க, ப்ரோட்டீன் இவ்வளோ சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் விட்டமின்ஸ் மினரல்ஸ் இவ்வளோ சாப்பிடுங்க, நட்ஸ் இவ்வளோ சாப்பிடுங்க சொன்னால் உங்களுக்கு புரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் நல்லா சாப்பிட்டாங்க, அதனால தான் அவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்க.
ஒருவேளை இல்லை எனக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு சுகர் இருக்குது, எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சாப்பிடக்கூடாதுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, இது வரைக்கும் நீங்கள் 4 தோசை சாப்பிடுவேன் நான் பிரேக்ஃபாஸ்ட்லன்னா எனக்கு இப்போ நோய் இருக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, டாக்டர் டயட்டில் இருக்க சொல்கிறாரு, உடம்பை குறைக்கணும்னு சொல்கிறாரு, அப்படியே பாதி 50% 2 தோசை சாப்பிடணும். 4 இட்லி சாப்பிட்டா 2 இட்லி, 3 கரண்டி பொங்கல்னா 1.5 கரண்டி பொங்கல், அப்படியே நீங்கள் 50% நீங்கள் குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தாத்தா, கிராண்ட்ஃபாதர், கிராண்ட் மதர் அவங்க எப்படி சாப்பிட்டாங்களோ அந்த உணவுகளை தேடி போங்க. உங்களுக்கு இவர் சொன்ன மாதிரி வெயிட் ரிடக்ஷன் ஈஸியாக குறைச்சிடலாம். வெயிட் ரிடக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ரெமெடிஸ் பெஸ்ட்டு. ஆனால் சிலவங்க எதிர்பார்ப்பாங்க எனக்கு எதாவது மாத்திரை கொடுங்க வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்க்கு தயவுசெய்து ஹார்மோனல் டேப்லெட்ஸ்க்கு யாரும் போகாதுங்க. இல்லை ஒரு சிலவங்க சொல்கிறாங்க பேரியாட்ரிக் சர்ஜரி, நம்ம உணவுக்கு சாப்பிட்ற இடத்துல வந்து பசி அதிகமாக எடுக்கிற இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துருவாங்க பசி எடுக்காமல் இருக்கிறதுக்கு. அந்த மாதிரி பண்ணோம்னா அது பேஷண்ட்டை பொறுத்து தான் நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம். ஒரு சில பேஷண்ட்டுக்கு எனக்கு நான் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறேன், நாளைக்கு குண்டாக இருந்தால் டாக்டர் சொல்லியிருக்காரு சுகர் வந்துடும், குண்டாக இருந்தால் நாளைக்கு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும், அதுக்காக நான் இந்த சர்ஜரி பண்ணியே ஆகணும், அந்த மாதிரி ஏதாவது சில ஹிஸ்ட்ரி இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்லுவோம். அந்த ஆப்ரேஷன் பண்ணோம்னா வெயிட் ரிடக்ஷன் பண்ணலாம். இல்லை நல்ல சர்டிஃபைடு டிகிரி எடுத்தவங்க நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட் அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலாம், தப்பு இல்லை. எப்போவுமே சம்டைம்ஸ் அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சின்னு சொல்கிறோம். ஒரு சிலவங்களுக்கு அப்போ அந்த டாக்டர்கிட்ட நீங்கள் ஓப்பனாக சொல்லணும், உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு சொல்லணும். அதை சொல்லலைன்னா அவர் இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துருவார். ஒரு சில உணவுகள் வந்து இப்போ எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் வந்து சால்ட் அதிகமாக எடுக்கக்கூடாது இல்லையா. ஸோ அதை உங்களை பற்றி சொன்னால் தான் அது கரெக்டாக இருக்கணும், கம்யூனிகேஷன் கரெக்டாக இருக்கும், உங்களுக்கும் அந்த டாக்டருக்கும் கரெக்டாக இருக்கும். கம்யூனிகேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதையும் ஃபாலோ பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு யூகே கைட்லைன்ஸில் ஒன்று சொல்லியிருக்கு, மார்க்கெட்டில் எது எது அட்வர்டைஸ் பண்ணுறாங்களோ அதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும். முக்கியமாக ஒன்று சொல்லிடுறேன், ஒரு இது மறந்துட்டேன். என்னுடைய பேஷண்ட்டை ஒரு நாளைக்கு நான் 70-80 பேஷண்ட் பார்க்குறேன்னா அதில் 40 பேஷண்ட்டு ஒரே கம்ப்ளைண்ட்டு, சார் சாப்பிட்டேன் எனக்கு வயிறு ஊதுது, டாய்லெட்டு ஒரு நாளைக்கு நல்லா வருது, ஒரு நாளைக்கு நல்லா வர மாட்டேது, நெஞ்சு எரிச்சல் வருது, இதுதான் மெயின் கம்ப்ளைண்ட்டு. இதுக்கு வந்து 60% ட்ரீட்மெண்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் டைரி ப்ராடக்ட்ஸை சாப்பிட வேண்டாம். இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் இங்கிலீஷில், இதை நீங்கள் அந்த நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்லலைன்னா அவர் இஷ்டத்துக்கு எழுதி கொடுத்துருவார். உங்களை பற்றி நீங்கள் கிளியராக சொல்லணும். சரி நீங்கள் இங்கே இந்த டாபிக் வாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, கரெக்ட் டைம் சாப்பிட்ணும். உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லையா, வயிறு ஊத்தமாக இருக்குது, கேஸ் இருக்குது, நெஞ்சு எரிச்சல் இருக்குது, ஒரு நாளைக்கு டாய்லெட் நல்லா வருது, ஒரு நாளைக்கு டாய்லெட் சரியாக வர மாட்டேங்குது, இதுதான் முக்கியமான கம்ப்ளைண்ட்ஸு. சம்மர் சீசன்லேயும் அதான் வருது, வின்டர் சீசன்லேயும் அதான் வருது கம்ப்ளைண்ட்ஸ். இதுக்கு முக்கியமான காரணம் முடிஞ்ச அளவுக்கு டைரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணணும். ஒரு நாளைக்கு 8 கப்பு தண்ணியாவது குடிக்கணும், குளிர்காலத்துலையாவது 8 கப்பு தண்ணியாவது குடிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு சாப்பிட்ற பழக்கம்னா 8 மணிக்கு கரெக்டாக சாப்பிடணும். இது அரை மணி நேரம் தள்ளியும் போகலாம், 7:30க்கும் போகலாம், 8:30க்கும் போகலாம், அரை மணி நேரம் வேணால் கேப் இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணிக்கு சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு 10 மணிக்கு சாப்பிட்றது, மத்தியானம் ஒரு நாளைக்கு 1 மணிக்கு சாப்பிட்றது, ஒரு நாளைக்கு 3 மணிக்கு சாப்பிட்றது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டாவது, எனக்கு இன்றைக்கி பசி எடுக்கலை, அவாய்டு ஸ்கிப்பிங் மீல்ஸ்னு சொல்லுவோம். இன்றைக்கி எனக்கு பசிக்கலை நான் சாப்பிடல அப்படியும் விடக்கூடாது. அதுக்கப்புறம் அவாய்டு ஃபிஸி ட்ரிங்கிங், அதாவது பெப்சி, கொக்கோகோலா, சோடா, 7up இதெல்லாம் குடிக்கக்கூடாது. இதெல்லாம் அப்புறம் சீஸ் முக்கியமாக, இதெல்லாம் என்ன பண்ணோம், வயிற்றில் நல்லா கேஸ் ஃபார்ம் விட்டுடும். இந்த நோய்க்கு மட்டும்தான் நாங்கள் இந்த பீன்ஸு, அவரைக்காய், ஆப்பிள், கொய்யாப்பழம் சொல்லி ஃபைபர் ஃபுட்ஸ் சொல்லுவோம். ஃபைபர் அந்த நார் வகை சத்துக்கள் இந்த நோய்க்கு மட்டும்தான் அதிகமாக சாப்பிடக்கூடாது, கம்மியாக சாப்பிடணும். அப்போ ஒன்றா இந்த கேஸ் பிரச்சனை வராது. முக்கியமாக நான் இங்கே ஜுபைலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் அஃபூஃபில் 14 வருஷம் ஒர்க் பண்ணேன். எப்போயாவது ஒன்று தான் கேஸ் வரும், இந்த ஹெச் பைலோரி, இது ஒரு பாக்டீரியா. இங்கே ஜுபைலில் நான் கிட்ட ஒரு நாளைக்கு எப்படி 10 பேஷண்ட்டு பாசிட்டிவ் வருது, அது ஒரு பாக்டீரியா. ஏன் வருதுன்னா, நம்ம சேலட் வைக்கிறோம் ஹோட்டல்லையோ வீட்லேயோ, அவன் சரியாக வாஷ் பண்ண மாட்டான், அந்த சேலடுக்குள்ளே தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் இந்த பாக்டீரியா. இதை சாப்பிட்றதுனால பேஷண்ட்டு கம்ப்ளைண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, நெஞ்சு எரிச்சலாக இருக்குது, சாப்பிட்டா ஒரு நாளைக்கு இங்கே வலிக்குது, ஒரு நாளைக்கு பின்பக்கம் வலிக்குது, டாய்லெட் சரியாக போகல, ஒரு நாளைக்கு இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஒரு பாக்டீரியா தான். அது ஹெச் பைலோரின்னு சொல்லுவாங்க. டாக்டர் வந்து நிறைய பேஷண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு சிலவங்க வந்து 7 நாளைக்கு மாத்திரை போடணும். அந்த காம்பினேஷனில் சில டாக்டர் தப்பாக போடுவாங்க. அப்படி போடுறதுனால அது திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். 7 நாள் மாத்திரை சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு மறுபடியும் வரணும் அதே டாக்டர்கிட்ட. அவங்க மறுபடியும் ஒரு மாத்திரை போடுவாங்க. அந்த ஒரு மாத்திரை வந்து 1 மாதத்துக்கு தொடர்ந்து சாப்பிடணும். சாப்பிட்டா தான் அது எராடிகேட் பண்ண முடியும். அது கொஞ்சம் மனசில் கவனம் வச்சுக்கோங்க. ஹலோ, பெல்ஸ் பால்சி எதனால வருது, அதை பற்றி ஒரு ஆரம்பிச்சு
ஆமாம், இவர் கேட்டது என்னென்னா, இப்போ நம்ம சினிமாலேயோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு லோக்கல்லாம் பார்த்துருக்கோம், இந்த வாய் வந்து தூரத்தில் இருக்கவங்க பார்க்க முடியாது, வாய் ஒரு மாதிரி கோணிக்கும், இதுக்கு போய்டும். அவர் கேட்டது பெல்ஸ் பால்சி. எப்படின்னா கண்ணு 2 கண்ணையும் மூட சொன்னால் ஒரு கண்ணு மூடுவாங்க, ஒரு கண்ணு திறந்துருக்கும், அதுதான் பெல்ஸ் பால்சி. இல்லை வாய் வந்து தண்ணி குடித்தா தண்ணி தானே வெளியே போய்டும், அதாவது இந்த ஃபேஷியல் வீக்னஸ்ன்னு சொல்லுவோம். இது வர்றதுக்கு காரணம் வந்து முக்கியமாக வந்து இப்போ நம்ம காரில் போகிறோம், ஜன்னலை திறந்து வச்சுட்டு குளிர்ந்த காற்றை அடிச்சுட்டு குளிர்ந்த காற்று இந்த காதில் படுறப்ப நம்ம உடம்புல வந்து 7-12 கிரைனியல் நர்வ்ஸ் இருக்குது மண்டைக்குள்ளே. அதில் 7வது நரம்பு வந்து ஃபேஷியல் நர்வுன்னு சொல்லுவோம். அந்த நரம்பு வந்து இந்த பக்கம் இப்படி வரும், இந்த காதுலேருந்து இந்த பக்கம் இப்படி வரும். அப்போ அந்த குளிர்ந்த காற்று பட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த பெல்ஸ் பால்சி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று. அது இல்லாமல் முக்கியமாக இது வந்து பெல்ஸ் பால்சி வந்தால் பயப்படாது. அதாவது நான் சொல்கிறது வந்து சாதாரண பெல்ஸ் பால்சி, ஆர்டினரி பெல்ஸ் பால்சி ஒன்று இருக்குது, பயப்பட தேவையில்லை. நீங்கள் ட்ரீட்மெண்ட்டே பண்ணலனாலும் 8 மாதம் 12 மாதத்தில் தானாக நார்மலுக்கு வந்துடும். யாருக்காவது ஒரு 10 பேருக்கு இன்றைக்கி என்கிட்ட வராங்க பெல்ஸ் பால்சியில் வராங்கன்னா 9 பேருக்கு 8 மாதத்தில் சரியாயிடும். ஒருத்தருக்கு மட்டும் பர்மனெண்ட்டாக அப்படியே வாய் போனிக்கிட்டே போயிடும். இது வந்து சாதாரண நடக்கிற ஒரு குளிர்ந்த காற்று இங்கே பட்டாலோ அந்த மாதிரி வர பெல்ஸ் பால்சி. நான் இன்னொரு பெல்ஸ் பால்சி இருக்குது, அது டேஞ்சர். அது என்னென்னா பிரெயினில் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு பக்கத்தில், பிரெயினில் வந்து ஹார்ட்டில் வந்து ஒரு பக்கத்தில் தண்ணி பிளட் சப்ளை போகலைன்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறோம். அதே மாதிரி பிரெயின்லேயே ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த டிஷ்யூஸில் பிளட் சப்ளை போகலைன்னா பிரெயின் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம், செரிப்ரல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவோம். அப்போ அங்கே உங்களுக்கு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அது என்ன பண்ணணும், கை கால் வீக்னஸோட நீங்கள் வர பெல்ஸ் பால்சிக்கிட்ட முதல் கேள்வி கேட்போம், கையை தூக்கு காலை தூக்கணும். அப்போ கை பவர் நல்லா இருக்குது, சாப்பாடு ஒன்றால் மிக்ஸ் பண்ண முடியுதா, ஒன்றால் பட்டன் போட முடியுதா, ஒன்றால் சீப் எடுத்து வார முடியுதா, இந்த மாதிரி ஆக்ஷன் உட்காந்து எந்திரிக்க முடியுதா, அப்போ அவனுக்கு எல்லாமே பண்ண முடியுது. இது மட்டும் தான் டாக்டர் தான். அப்போ அவனுக்கு மூளையில் பாதிக்கப்படலை. அந்த மாதிரி பெல்ஸ் பால்சிக்கு பயப்பட தேவையில்லை. உடனே டாக்டர் ஒரு மாத்திரை கொடுப்பாங்க, 10 நாளைக்கு மாத்திரை, காலைல ஒன்று ராத்திரி ஒன்று போட்டாலே போதும். ஃபிசியோதெரப்பி ரேராக தான் தேவைப்படும், அதுக்கு பயப்படவே தேவையில்லை. ட்ரீட்மெண்ட் கொடுக்கலனாலும் 8 மாதத்தில் அது தானாக சரியாயிடும், அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆனால் பெல்ஸ் பால்சியில் ரொம்ப முக்கியமானது, ஒரு கண்ணு மூடும், ஒரு கண்ணு திறந்துருக்கும். அப்போ நைட்டு தூங்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக அந்த கண் வந்து பவர் இழந்துடும் இல்லையா, கண்ணு மூட மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணோம், தூசியோ மேலே பட்டுச்சுன்னா கண்ணு கெட்டு போயிடும். பெல்ஸ் பால்சியில் ரொம்ப முக்கியமான இது, அந்த டாக்டர்கிட்ட ஐபேடு கேட்டுவாங்க. பெல்ஸ் பால்சியை பொறுத்த வரைக்கும் மாத்திரையோடு சேர்த்து டாக்டர் எனக்கு கண்ணு மூடுறதுக்கு ஒரு ஐபேடு மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கி நைட்டு தூங்குறப்ப அந்த கண்ணை எந்த கண்ணு மூட முடியல, வீக்னஸ் பவர் இல்லை திறந்துருக்கும், அந்த கண்ணை மூடிட்டு நீங்கள் தூங்கணும். ஏன்னா மேற்கொண்டு அந்த கண்ணை பாதிக்காமல் இருக்கிறது. நெக்ஸ்ட் वालेकुम सलाम. அந்த பாப்பா பிரஷர் சொன்னா மகனுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம். இல்லை அவர் வந்தால் எக்ஸாம் போகும், அவருக்கு எத்தனை வயசுல எப்படி அனுப்புவியா தமிழ் புரியல, கிளீனாக சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இப்போ நம்ம தகவலுக்கு பிரஷரோ சுக்கர் ஏதாவது இல்லையா, மகனுக்கு சுக்கர் ஏதாவது இல்லாட்டி பிரஷர் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக பாதிக்குமா, இல்லை ஹெல்த்தில் பொறுத்தாங்க அது வருமா? நீங்கள் கேட்ட என்ன நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா, ஒருத்தர் பெரியவங்களுக்கு தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இல்லை அப்பாவுக்கோ சுகர் இருந்தால் எங்களுக்கும் வருமானு கேட்குறீங்க, அதானே? அதானே? அது வந்து ஒரு அந்த மாதிரி என்னென்னா ஒரு 100 பேர் இங்கே நிற்க வைக்கிறேன். ஆமாம், 100 பேர் மெஷர்மெண்ட் பிளட் ப்ரெஷர் கேட்குறாரா? ரைட்டு. இப்போ ஒரு சுகரை பொறுத்த வரைக்கும் தந்தைக்கு இருக்குது, மகனுக்கு வருமா அப்படின்னு கேள்வி கேட்டால் ஒரு 100 பேர் இங்கே நிற்கிறாங்க. 100 பேருக்கும் ஏற்கனவே பெரியவங்க ஃபாதர் நிற்கிறாங்க. 100 பேருக்கும் ப்ரெஷர் இருக்குன்னா அதில் 72 பேர் 82 பேருக்கு அவங்களுடைய வாரிசுக்கு வராது. அதில் 18 பேர் நிற்கிறாங்க பாருங்களா, அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு சுகர் வரும். அதாவது 18% மட்டும்தான் ரன்னிங் வித் த ஃபேமிலி. அவங்க தகவல் தான் மகனுக்கு வரும். அப்படி வரணும்னு அவசியம் கிடையாது. அப்படி சுகர் வரணுன்னா மெயின் வந்து யார் சின்ன வயசுலேயே குழந்தைங்க சாக்லேட்டு அது இது சாப்பிட்டு நல்லா குண்டாக இருக்குங்க, ஆணோ பெண்ணோ குழந்தைங்க, அப்போவே உஷாராக பார்த்துக்கணும். ஏன்னா குண்டு வந்துட்டாலே இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் டயபெட்டிக் வந்துடும். கூடவே அந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சுகர் இருந்தால் பிள்ளைங்களுக்கு ஈஸியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் நீங்கள் கேட்டிங்க, பிளட் ப்ரெஷர் நோ, எங்கள் அப்பாவுக்கு பிளட் ப்ரெஷர் இருந்தது எனக்கு நோ, அப்போ அது கிடையாது. சுகருக்கு மட்டும்தான் 18% டவுட் இருக்குது. அப்பாவுக்கு ப்ரெஷர் இருந்துச்சுன்னா பையனுக்கு வரணும் தேவையில்லை. அவருக்கு ஏன் வந்தது ப்ரெஷரு,
அதை நம்ம பார்க்கணும். சிலவங்களுக்கு வந்து சின்ன வயசில் வந்தால் கிட்னி ஸ்டோன்னால் வந்ததா, இல்லை சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டுட்டாரு வந்துச்சா, இல்லை ஸ்மோக் பண்ணதுனால ப்ரெஷர் ஏறிச்சா, இல்லை நான் வீட்டில் உட்காந்துட்டு தான் இருப்பேன், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி 1/2 மணி நேரம் வாக் பண்ண சொல்கிறாங்க, நான் பண்ண மாட்டேன், இந்த வயசில் கொலஸ்ட்ரால் சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணணும், ஸ்மோக்கிங் பண்ணாமல் இருக்கணும், இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ப்ரெஷர் வரதான் செய்யும். இது வந்து ஜெனட்டிக்காக அப்பாலேருந்து பையனுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. அது அவனுடைய ஆக்டிவிட்டியை பொறுத்து, சரியாக வாக் பண்ணினாலும், ஸ்மோக்கிங் கெட்ட பழக்கம் இருக்கிறதுனாலையும், இல்லை சாப்பாடு வந்து நான் சொன்னேன் இல்லையா, மட்டன் சால்ட் அதிகமாக சாப்பிட்டா கிட்னி ஸ்டோன் வரும். கிட்னி ஸ்டோன் வந்தால் ப்ரெஷர் வரதான் செய்யும், அந்த மாதிரியும் வரதான் செய்யும். அதனால் அதை பற்றி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. வாழ்க்கை சொல்லலாம். ஆமாம். இது முதல்ல சொல்லிடுறேன், அப்புறம் கேள்வி மறுபடியும். அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, பின்பக்கம் மண்டையில் தலைவலி வந்தால் அதுக்கு காரணம் ப்ரெஷர் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கலாம். பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிபிக்கும் தலைவலிக்கும் சம்மந்தம் எப்படி வரும்னா, பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, கை எனக்கு குடையுதுன்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க. இவர் சொன்ன மாதிரி பின்பக்கத்தில் மண்டையில் தலைவலி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ப்ரெஷர் நாங்கள் செக் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். அப்போ ஏன் இங்கே தலைவலி வருது? அப்போ ஒரு கண் டாக்டர் முதல்ல போய் பார்த்துட்டு, அவர் கண் டாக்டர் வந்து, ஏன்னா கண்ணுடைய பவர் வந்து அல்ல இங்கே தான் வச்சுருக்கான், சென்ட்ரு இந்த பக்கம் தான் வச்சுருக்கான். அப்போ கண் டாக்டரை பார்த்துட்டு உங்களுக்கு கண் நார்மலாக இருக்குது, நீங்கள் எங்களை மாதிரி டாக்டர்கிட்ட போய் உங்களுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட வந்துடுவீங்க. அப்போ அந்த தலைவலி வர்றதுக்கு காரணம் ஏகப்பட்டது இருக்குது. மைக்ரைன் கூட வரலாம், இல்லை கண்ணு பிரச்சனையில் வரலாம், இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரெஷர் அதிகமானாலும் தலைவலி வரதான் செய்யும். அப்போ இல்லை ஹீமோக்ளோபின் உடம்புல ஆணுக்கு 13.5 இருக்கணும், அது வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அங்கே தலைவலி வரும். இல்லை பேஷண்ட்டுக்கு முதல்ல கேட்போம், நீங்கள் நல்லா தூங்குனீங்களா, முதல்ல அதை தான் கேட்போம். இல்லை ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கா, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கா, ஏதாவது டென்ஷனாக, ரீசெண்டாக வீட்டில் யாராவது இறந்துட்டாங்களா, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்போம். அது எதுவுமே இல்லை அப்படின்னா, இந்த வலி எப்போ இருக்குது, 2 நாள் 3 நாள்னால் முதல்ல மாத்திரை கொடுத்து பார்ப்போம். இல்லை மறுபடியும் அந்த பேஷண்ட் திரும்பி வந்தால், நாங்கள் தலைவலி வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம், தலைவலி வந்து வாந்தி வந்துச்சு, அந்த தலைவலி என்ன மாதிரி வலின்னு கேட்போம். நல்லா சுற்றி எடுத்து தலையில் அடித்தா எப்படி இருக்கும், இல்லை மிதி வந்து டக்குன்னு மலையில் இருக்க ஒரு சத்தம் வரல, அந்த மாதிரி தண்டர் மாதிரி வலி இருந்துச்சுன்னா, அதுவும் முக்கியமாக தலைவலியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி என்னென்னா, காலையில் அதிகாலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த பின்பக்கம் தலைவலி அதிகமாக வந்து வாந்தி வந்தாலோ, இல்லை கண்ணு மங்களானாலோ, இல்லை தலைவலியோட கை வந்து எனக்கு எதுவும் பிடிக்க முடியலையே, கப்பு டீ காஃபி குடிக்கிறேன் பொத்து கீழே விழுந்துருது, இந்த மாதிரி இருந்தால் உடனே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சிடி பிரெயின் தலைக்கு பண்ணிடணும். இது நீங்கள் ரெண்டாவது கேள்வி சொல்லுங்கள். அதனால என்ன ஆகுதுன்னா, நம்மளே சதியமாக இருக்கா, ஸ்பெஷலி ரைட் ஹேண்ட். இப்போ நம்ம நேச்சுரல் போக்கு எப்படின்னா, ஆஃபீஸில் நடக்க முடியும். ஆனால் எம்ஆர்ஐ பார்த்தோன்னா அவங்க டாக்டர் வந்து சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இது சர்ஜரியில் வந்து பண்ணணும்னா அது வந்து மசாஜ் இந்த மாதிரி மெடிசன் டாக்டர் வந்து பெயின் கில்லர் கொடுக்குறாங்க. அதான் அதிகமாக இருக்கு. அது உங்களுடைய அறிவு. சரி, அவர் என்ன கேட்டார்னா, பொதுவாக நம்மளுக்கு வந்து தண்டுவடம்னு சொல்லுவோம் தமிழில், இங்கிலீஷில் வந்து ஸ்பைனுன்னு சொல்லுவோம். ஸ்பைனில் வந்து நம்மளுக்கு வந்து அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 2 கைகளுக்கும் கரண்ட் சப்ளை எங்கே கொடுத்துருக்காருன்னா, இங்கே கொடுத்துருக்காரு, பிடதியில் கொடுத்துருக்காரு. 7 தட்டு இருக்கும். ஒவ்வொரு தட்டுக்கும் இவ்வளோ கேப் இருக்கும். ஒவ்வொரு தட்டுக்கும் இவ்வளோ கேப் இருக்கும். மொத்தம் கழுத்தில் 7 தட்டு இருக்கும். அந்த கேப்பு சுருங்கிச்சுன்னா உங்களுக்கு கையில் மட்டும் நம்னஸ் வரும், இந்த கையில் இப்படியே வரும். அதே நேரத்தில் ஒரு பேஷண்ட்டு நெட்டில் படிச்சுட்டோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொல்லியிருப்பாங்க, என்ன உனக்கு கையில் இப்படி வருதா, அப்போ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், சீக்கிரம் டாக்டரை போய் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணும், ஏன்னா ஹார்ட்டில் செஸ்ட் பெயின் வந்தும் கையில் இப்படி தான் பரவும். அதே நேரத்தில் கழுத்தில் நரம்பு சுருங்கிட்டாலும் உங்களுக்கு கையில் இப்படி தான் பரவும். அப்போ அந்த மாதிரி நம்ம பயப்பட வேண்டாம். செஸ்ட் பெயின் இல்லை, எனக்கு ஸ்மோக்கிங் இல்லை, டயபெட்டிஸ் இல்லை, ஹைப்பர் டென்ஷன் இல்லை, நான் குண்டா இல்லை, நான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு கையெல்லாம் குடையுது, ப்ரெஷர் செக் பண்ணி பார்த்தோம் நார்மலு. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஹார்ட்டுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். இந்த கழுத்தில் ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்போம். நரம்பு சுருங்கிச்சுன்னா அது இங்கிலீஷில் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்ன்னு சொல்லுவோம். அவர் கேட்ட கேள்வி இடுப்பு. இடுப்பில் அதே மாதிரி அல்லாஹ் என்ன பண்ணியிருக்கான், நம்ம 2 கால்கள் இடுப்பில் இருந்து கீழே கால் விரல்கள் வரைக்கும்
உங்களுக்கு நான் கீழே விடலை, யாரையும் என்னை அடிக்கலை, பொதுவாக திடீர்னு வீடை ஷிஃப்ட் பண்ணுறோம், வீடை வந்து அதிகமாக நான் வேலை பார்த்தேன், எதுவும் பண்ணலை, என்னன்னு தெரியல, காலையில் எனக்கு மறுத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் உடனே எங்கள் பின்னால் இடுப்பில் அந்த இடத்துல வந்து அல்லா என்ன பண்ணிக்கலாம், அந்த 2 கால்களுக்கும் கரண்ட் சப்ளை இங்கே தான் வச்சுருக்கோம். 5 தட்டு வச்சுருக்கோம். அந்த 5 தட்டுக்கு நடுவில் ஒன்று கேப்பு சுருங்கிருச்சுன்னா அதுக்கு லம்பார் ஸ்பாண்டலோசிஸ் சொல்லுவோம். அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, இந்த மாதிரி வந்துருச்சு, அப்போ என்ன பண்ணோம், ஆரம்பத்தில் நாங்கள் முதல்ல மாத்திரை கொடுத்து பார்ப்போம். அந்த சில மாத்திரை இங்கே சவுதியில் பேன் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்தியாவில் வந்து நீங்கள் கொண்டு வரலாம், ஏர்போர்ட்டில் அலோடு, அதை முதல்ல சாப்பிடலாம். சாப்பிட்றது முதல்ல தெரிஞ்சுக்கணும், 100 மில்லிகிராம் 75 மில்லிகிராம் இருக்குது, அது ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் வரைக்கும் சாப்பிடலாம். கொஞ்சம் தூக்கம் வரும், வாய் கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த மாத்திரையில் சாப்பிட்டு வாங்க. அதுலேயும் எனக்கு சரியாகலை, எனக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் வேலை செய்ய முடியல, வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல, படுக்க முடியல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அடுத்தது தான் ஃபிசியோதெரப்பிக்கு அனுப்புவோம். ஃபிசியோதெரப்பி தெரியல, எக்ஸசைஸ் பண்ண சொல்லுவாங்க, அவங்க ஃபிசியோதெரப்பி பண்ணுறீங்க, அதுலேயும் எனக்கு சரியாகலை அப்படின்னா ஒரு கேள்வி கேட்போம். ஏன்னா எல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா, உங்களுக்கு மூத்திரம் போகுனாலும் மலம் போகுனாலும் உங்களுக்கு பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கினாலும் இந்த 3த்துக்கும் கண்ட்ரோலு அவர் சொன்ன மாதிரி இந்த இடுப்பில் தான் வச்சுருக்காரு கடவுள், இங்கே தான் வச்சுருக்காரு கண்ட்ரோல். அப்போ இந்த 3 கேள்வி கேட்போம். ஆமாம், எனக்கு இப்போ ஒன்றுக்கே போக மாட்டேது, டாய்லெட்டே போக மாட்டேது, என்னன்னு தெரியல, அந்த மாதிரி இருந்து அந்த பேஷண்ட்டுக்கு ஏற்கனவே நரம்பு சுருங்கி இருந்துன்னா அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு மட்டும் ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். அந்த நேரத்தில் டாக்டர் சொல்கிறத கேட்கணும். இல்லை எனக்கு யூரினில் பிரச்சனை இல்லை, டாய்லெட்டில் பிரச்சனை இல்லை, செக்ஸ் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ஆனால் எனக்கு வந்து நடக்க முடியல, முன்னையாவது நடந்துக்கிட்டு இருந்தேன், இப்போ மறுத்து போகுது, நடக்கிறது ரொம்ப அப்படியே ஸ்டிஃபாக இதாகுது, எனக்கு ஒன்றும் பண்ணணும், அந்த மாதிரி தான் நீங்கள் ஆப்ரேஷன் ஒத்துக்கலாம். முதல்ல தான் பின்னால் தண்டு வடக்கில் சர்ஜரி பண்ணால் பயப்படணும், ஒரேடியாக நீ படுத்துருவ போகாத அப்படி சொல்லுவாங்க. இப்போல்லாம் ரொம்ப ஈஸி, நீங்கள் டாக்டரை நம்பணும், நம்பி நீங்கள் போங்க, கண்டிப்பாக நிறைய பேர் நிறைய சக்ஸஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணுறாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிக்கோங்க, சர்ஜரி பண்ணிக்கோங்க. இந்த கட்டத்தை தானதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்க. அவசர சும்மாலாம் போகணும்னு தேவையில்லை, எடுத்தவொடனே ஆப்ரேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. அதாவது ஒரு சுருக்கமா நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு எது காரணமா? சரி, நாங்கள் அப்போ பேசிக்காக நாங்கள் ஒரு ஹிந்து ஃபேமிலி தான். நானும் என் ஒய்ஃபும் 2003 நவம்பர் நேரு பிறந்த நாள் அன்றைக்கி முத சென்னையிலேருந்து மும்பைக்கு போகிறோம். மும்பை போன என் பிரதர் சொல்லிட்டு இருந்தான், ஐயோ மும்பை போறியா, உனக்கு வீசாவே இல்லை, உனக்கு எங்கேயோ கடத்த போகிறாங்க, பயந்து எதாக இருந்தால் திரும்பி வந்துடு அப்படின்னாங்க. அப்புறம் மும்பையிலேருந்து ஃப்ளைட்டு ஏறி அஃபூஃப் தான் வந்தோம். வர்ற அன்றைக்கி ரமதான் மாதம். அப்போ பஸ்ஸில் இருக்க சொல்ல அந்த ஒரு சுதானி தான் எனக்கு வீசா ரெடி பண்ணார். அப்போ சொன்னார், டாக்டர் யார் முன்னாலும் சாப்பிட்றாதீங்க, குனிஞ்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னது எனக்கு ஒரே வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறம் சவுதிக்கு வந்தோம். அஃபூஃப் தெரியல, அஃபூஃப் அந்த ஏரியா அல்லாசா கவர்மெண்ட் டாக்டர் தான் போய் ஜாயின் பண்ணோம். நானும் என் ஒய்ஃபும் ஒன்றா தான் சேர்ந்தோம். சேர்றப்போ மெயினாக எனக்கு வந்து இஸ்லாம் வந்து நைட் ஷிஃப்ட் தான் பண்ணுவாங்க. மதியம் ஒரு 11 o'clock டியூட்டி ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு 2 மணி வரைக்கும் பேஷண்ட் இருக்கும். அப்புறம் அதிகாலை 2 மணிலேருந்து காலையில் 7 மணி வரைக்கும் பேஷண்ட்டே இருக்காது. அப்போ என் கூட எப்போவுமே நைட் ஷிஃப்ட்டில் அப்துல் ஹாதின்னு ஒரு எஜிப்சியன் டாக்டர், ரொம்ப வயசானவர். அவரை கூப்பிட்டுங்க, வா நீ நல்லா பேசுகிறியா, இஸ்லாம்னா என்னன்னு தெரியுமான்னு சொல்லி என்கிட்ட கேட்டு புக்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. புக்ஸை கொடுத்து அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இருப்போம். நாங்கள் பேசுகிறது படிச்சுட்டே இருப்போம். சொல்லுவார், இதை சொல்லி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சொல்லுவார். சொல்லி பிடிச்சோன்னே அப்போ தெரிஞ்சது, சரி இஸ்லாம்ன்றது நீங்கள் வந்து மாடு சாமியாக கும்பிட முடியுமா, மாடுக்கு தெரியுமா, சிலையை பண்ணுறீங்க, ஒரு சில கடவுளை 2 கடவுள் 3 கடவுள் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இஸ்லாம்னா என்ன, ரசூலுல்லாஹ் என்ன, அப்புறம் ஹதீஸ்னா என்ன, வஹீனா என்ன, இஸ்லாத்தோட பில்லர்ஸ் 5 பில்லர்னா என்ன, எல்லா டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக சொல்லி, அதுக்கப்புறம் ஆனால் ஒய்ஃபு வந்து கன்வெர்ட் ஆனது என்னால் தான். நான் தான் சொன்னேன், நம்ம இஸ்லாத்தை நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் என்ன ஒரு பியூட்டினா, நான் சொல்லி அவன் சேர்ந்து இன்றைக்கி அவள் டிப்பிக்கல் முத்தாவா இன்றைக்கி சேலஞ்சு பண்ணுவேன். அவரை விட என் ஒய்ஃபு அவ்வளோ இன்வால்மெண்ட்டு, ரொம்ப அவங்கள பொறுத்த. நானாவது சில சம்டைம்ஸு ஃபஜாசலா வந்து தூங்கிடுவேன், பண்ண மாட்டேன். ஆனால் என் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து ரொம்ப ஈடுபாடு, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு தான் கிட்டத்தட்ட 2003 நாங்கள் 2005 நாங்கள் கன்வெர்ட் ஆனோம். கன்வெர்ட் ஆகி ஒரு 3 மாதத்துலேயே ஹஜ்ஜி 2 பேரும் போயிட்டு வந்துட்டோம். போயிட்டு அங்கே மெடிக்கல் டீமில் நாங்களாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் வருஷம் இஸ்லாத்துக்கு போனோம்.
அப்புறம் என் வீட்டில் இருந்து என் பையன் இங்கே இருந்தான், அவன் தான் போய் சொல்லிட்டான் டேடி இஸ்லாத்துக்கு மாறிட்டாரு. வீட்டில் ஒரே பிரச்சனை. அப்புறம் ஒன்றும் சொல்லலை. அதுக்கப்புறம் என்னுடைய பிஹேவியர் அதெல்லாம் பார்க்குறப்ப முதல்ல ஒரு எதுக்கு இருந்தாலும் கோவப்படுவேன். அது அந்த டைமில் இந்த வயசு காரணமாக 32 வயசில் வந்தாங்க, அது காரணமாக இல்லை என்ன ஏதுன்னு தெரியல. அப்புறம் என்னுடைய அப்ரோச்சு, ஏன்னா எங்கள் அப்பா கிட்ட அம்மா கிட்ட பேசுகிறது, என் தம்பிங்கிட்ட பேசுகிறது, தங்கச்சிக்கிட்ட பேசுகிறது எல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தவொன்னே அவங்களே சொல்லுவாங்க நீ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற. எனக்கு மைண்டில் ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு. முதல்ல இருந்த ஒரு மாதிரி டென்ஷனாக எதாக இருந்தாலும் இருப்பேன், அப்படி இல்லாமல் ஒரு பொறுமையாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைச்ச மாதிரி இருந்தது. அதை ஐ லவ் இஸ்லாம், எனக்கு பிடிச்சிருந்தது. 2 பேரும் இஸ்லாத்தை சேர்த்துக்கிட்டோம். ஆனால் எனக்கு அப்போ ஒரு பையன் தான் இருந்தான். என் பொண்ணு தான் பார்ன் ஆஸ் அ இஸ்லாம், அவர் அனிஷான்னு பேர் வச்சுருக்கேன் நான். ஓகே, ஹாப்பி ஃபேமிலி. ஆனால் எங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க, நான் சவுதிக்கு வந்தால் என்னை மக்கா கூட்டிகிட்டு போகிறேன். என் ஒய்ஃப் சொல்ல, நீ லா இலாஹ இல்லல்லா அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னால் மட்டும்தான் அவனை கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க கொரோனாவில் இறந்துட்டாங்க. எல்லாம் துவா பண்ணுங்க அவங்களுக்காக. அதனால் இஸ்லாம் வந்து ஏன் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஒரு கடவுள் தான் இருக்க முடியும், பல கடவுள்களாக இருக்க முடியாது. எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் அப்பா கிட்ட சொன்னார் இதுதான் சாமி போய் கும்பிடுன்னு. எங்கள் அப்பா எங்களை சொன்னார். அதனால் இது வழியாக அப்பயே வந்ததுனால. ரெண்டாவது கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ஏன் என்னுடைய ப்ரொஃபஸராக கூட இருக்கட்டும், ப்ரொஃபஸர் நூறுதீன் மெடிக்கல் காலேஜில் எனக்கு அவர் தான், அவர் கூடயே தான் இருப்பேன் நான். என் முன்னால் தான் சலாலாம் பண்ணுவார். ஆனால் ஒரு நாளும் வந்து இஸ்லாம்னா என்ன சொல்லலை. ஏன்னா அது கர்நாடகா, அவங்க வந்து ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ அதனால் இந்தியாவில் வந்து இஸ்லாம் பற்றி சொல்லணும், நீங்கள் வாங்க சொல்கிறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா இவங்க ஏதாவது போய் சொல்லி ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு சொல்லி பயப்படுறாங்க. அவங்க என்னுடைய அவ்வளோ க்ளோஸ் எனக்கு ப்ரொஃபஸர் நூறுதீன். ஒரு நாள் நீங்கள் வா இஸ்லாத்து நான் என்ன தெரிஞ்சுக்கன்னு சொல்லவே இல்லை, பயம். ஏன்னா அது காலேஜ் வந்து ஜாலப்பா மினிஸ்டர் காலேஜ், இந்த மாதிரிலாம் இருந்தது. பட் எனக்கு இங்கே வாய்ப்பு கிடைச்சிது. எல்லாம் நாடினால்தான், நாட்டம் வந்தால் தான் இஸ்லாத்துக்கு வர முடியும். எல்லாம் எங்களுக்கு நாட்டம் கொடுத்துருந்தாரு. அதனால் நாங்கள் 2 பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இறுதி மூச்சு வரை இன்ஷா அல்லாஹ் முஸ்லிமாக வாழ்ந்து முஸ்லிமாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தருவார். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்த மாதம் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி NLC தர்வாநிலை சார்பாக, தமாம் தர்வாநிலை சார்பாக முஸ்லிம் அல்லாதவர்களுக்கான இஸ்லாத்தின் பக்கம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தமாம் தர்வாநிலை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதல் நம்மிடத்தில் இருக்கிறது. நீங்க செய்ய வேண்டிய வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ஒருவரை பொறுப்பெடுத்துக் கொள்ளுது. உங்க கம்பெனியில வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம். அந்த இன்விடேஷன் நாம உறுதியாக ஒருவரை நான் என் சார்பாக அழைத்து வருவேன், அல்லது ஒரு குடும்பத்தை என் சார்பாக நான் அழைத்து வருவேன் என்று யார் உறுதியாக சொல்றாங்க, அவங்களுக்கு இன்விடேஷன் தரும். நீங்க செய்ய வேண்டியது அந்த இன்விடேஷன் கொடுத்து அவங்கள அழைத்து அந்த நிகழ்ச்சிக்கு அழைத்து வருவது. அது மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. அழைத்து வரப்பட்டவங்க இன்ஷாஅல்லாஹ் இஸ்லாத்தை பற்றியுள்ள விஷயங்களை அங்க அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. விருப்பம் உள்ள சகோதரர்கள் இன்ஷாஅல்லாஹ் நம்முடைய நூல்கள் தயாரித்தவர்களிடம் அந்த இன்விடேஷன் இருக்குது. அவர்கள் வந்து உங்களுடைய தொலைபேசி எண்ணோடு அதை வாங்கிக் கொள்வார்கள். இன்ஷாஅல்லாஹ் யாருக்கு விருப்பமோ சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்மை அணுகலாம். கேள்விக்கா பெண்கள் சரி. ஃபேட்டி லிவர் கிரேட் 1 கிரேட் 2 ஆமாம். கிரேட் 1 அப்படி இருந்தால் மெடிசன் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. கிரேட் 2 இதுக்கு கிரேட் டெஸ்ட் பண்ணி சரி. அவர் என்ன கேள்வி கேட்டார்னா, ஃபேட்டி லிவரை பற்றி என்ன சொல்கிறீங்க, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஃபேட்டி லிவர் வரும். யாருக்கு வரும்னா, உடம்பு பரிமம் ரொம்ப குண்டாக இருக்கிறவங்க, வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். முக்கியமாக நான் வெயிட்லாம் குண்டாலாம் இல்லையே, எனக்கு ஏன் ஃபேட்டி லிவர் வந்துன்னா அந்த பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக சுகர். டயபெட்டிஸுக்கும் ஃபேட்டி லிவருக்கும் ஸ்ட்ராங் ரிலேஷன்ஸ் உண்டு. எந்த டயபெட்டிக் பேஷண்ட் இருந்தாலும் நீங்கள் போய் ஸ்கேன் பண்ணி கேளுங்க. பொதுவாக லிவர் வலது பக்கத்தில் இருக்குது, எனக்கு இங்கே வலியெலாம் எதுவும் இல்லை, டாக்டர் கண்ணன் சொன்னார்
இதே போல் வந்து சுகர் இருந்தால் ஃபேட்டி லிவர் எனக்கு அப்போ ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும். அவர் சொன்ன மாதிரி கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3 சொல்லுவாங்க. நாம் எப்போ பயப்படணும்னா ஃபேட்டி லிவரை பொறுத்த வரைக்கும் ட்ரிங்க்ஸ் பண்ணுற பழக்கம், அந்த லிவர் வந்து ரொம்ப கெட்டு போய் வயிறு இவ்வளோ பெருசு வீங்கி இருக்கும். 9 மாதம் ப்ரெக்னென்ட் லேடி எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி வீங்கி இருக்கும். ஃபுல்லாக தண்ணி கலெக்ஷன் ஆகிடும், மூச்சு திணறல் இருக்கும், லிவர் பழுதடைஞ்சு அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் குடிப்பழக்கம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. குடிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபேட்டி லிவரை பற்றி நம்ம பயப்படணும். குடிப்பழக்கம் இல்லை, எனக்கு ஃபேட்டி லிவர் இருக்குது, காரணம் நான் குண்டாக இருக்கிறேன், காரணம் டயபெட்டிஸ் இருக்குது, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கிரேட் 1 இருக்கட்டும், கிரேட் 2 இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு வெயிட் ரிடக்ஷன். நீங்கள் கேட்ட கேள்வி, வெயிட்டு குறைக்கணும். எப்படி குறைக்கணும்? இனிப்பு, கார்போஹைட்ரேட். நம்ம வெயிட்டு கூடுறதுக்கு முக்கியமான காரணம் சோறு, கார்போஹைட்ரேட் சோறாக இருக்கட்டும், உருளைக்கிழங்காக இருக்கட்டும், பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் தமீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டீயில் காஃபியில் சுகர் போட்டு குடிக்கிறது, மிட்டாய், சாக்லேட்டு, ஐஸ்கிரீமு, இதெல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி கீட்டோ டயட்டு மாதிரி கொஞ்சம் கொண்டு போகலாம். இது ஒன்று. ரெண்டாவது, ஃபேட்டி லிவருக்கு சில மெடிசன் இருக்குது, அது இப்போ எடுக்கலாம், ஆயுர்வேதிக்லையும் இருக்குது. அப்புறம் மூணாவது வைட்டமின் இ ஃபார் எக்கு, வைட்டமின் இ, அது கூட உங்களுக்கு வந்து ஃபேட்டி லிவரை இருந்து வெளியே வந்துடலாம். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கு தான் பயப்படணும், மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, பயப்பட வேண்டாம். பெண்கள் தரப்பிலிருந்து சில கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதில் ஒரு கேள்வி என்னன்னா, சுகருக்கு டேப்லெட் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. சுகருக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கும்போது ஒருவேளை அந்த டேப்லெட்னால லிவருக்கு பாதிப்பு வரும், கிட்னிக்கு பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுனால அந்த டேப்லெட்டை ஸ்டாப் பண்ணி இயற்கையான முறையில் எக்ஸசைஸ் மூலமாக அந்த சுகரை வந்து கம்மி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னும் அதிகமான கேள்விகள் இருக்கு. இன்ஷால்லா நீங்களே சொல்லுங்க. இதோடு இன்ஷால்லா இந்த நிகழ்ச்சி முடியும். இப்போ சொல்லவா? இது முதல் கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, சுகருக்கு எனக்கு இருக்குது, இந்த மாத்திரையில் கூகுளில் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து சைடு எஃபெக்ட் இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, கேட்டிருக்காங்க. பொதுவாக சுகரோ இல்லை ப்ரெஷரோ இல்லை எந்த தைராய்டு எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒரு சாதாரண ஜுர மாத்திரை போட்டாலும் அதுக்குன்னு ஒரு சைடு எஃபெக்ட் இருக்குது. இங்கிலீஷ் வைத்தியத்தில் பொதுவாக நாங்கள் சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும், கொலஸ்ட்ராலாக இருக்கட்டும், ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு நாங்கள் சொல்லிக் கொடுக்குறது மருந்தே இல்லாமல் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணுறது, அதை தான் சொல்லுவோம். அதை தான் இவங்க பண்ணலாமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக பண்ணணும். எப்படி பண்ணணும்னா, டெய்லி 1/2 மணி நேரம் வாக் பண்ணணும். இப்போ ஒரு வாரத்தில் 150 நிமிஷம், 150 மினிட்ஸ். அப்போ ஒரு நாளைக்கு 30, 5 நாளைக்கு வாக் பண்ணலாம். மிச்சம் 2 நாளைக்கு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணணும் தேவையில்லை. ஒரு வாரத்துக்கு 150 நிமிஷம் நடக்கணும். அதுக்கப்புறம் எனக்கு சுகர் வந்ததுக்கு காரணம் ஆளுக்கு குண்டாக இருக்கிறதுனால தான் வந்ததுன்னா, அப்போ வெயிட்டை குறைக்கிறதுக்கு இந்த கார்போஹைட்ரேட் டயட்டில் கொஞ்சம் அவங்க சொன்ன மாதிரி டயட்டில் போகலாம். அதில் நம்ம பாரம்பரியம் ஆயுர்வேதிக்காக இருக்கட்டும், சித்தாவாக இருக்கட்டும், அது நல்ல இது தொலைச்சிட்டோம் நம்ம. ஆனால் அந்த காலத்தில் மனுஷங்க இருந்திருக்கு சுகர்லாம், அதை வச்சு தான் வாழ்ந்துருக்காங்க. ஒரு முறைப்படி உங்களுக்கு கிடைச்சிதுன்னா ஆயுர்வேதிக்கோ இல்லை சித்தாவோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் ஆயுர்வேதிக் சித்தா போயிட்டு கடைசியில் இங்கிலீஷ் மெடிசன் தான் வராங்க. யாரும் இது வரைக்கும் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் டயட் கண்ட்ரோலே இருக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் இங்கிலீஷ் மெடிசன் நான் எடுக்கலை, டயட்டில் தான் நான் இது வரைக்கும் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு யாரும் சொன்னதில்லை. ஆனால் சொல்கிறாங்க. யாருன்னா, ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு பேன்க்ரியாஸ் கணையம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து இன்சுலின் சுரக்கும். ஆரம்பத்தில் சுகரை கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு பேங்க் மாதிரி பணம் இன்னும் இருக்குது, பணம் எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கும். 5 வருஷம் கழித்து பேங்க்கில் பணம் இல்லை, செலவு பண்ணலை, வெளியிலேருந்து தான் நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி தான் 5 வருஷத்துக்கு சுகர் புதுசாக டயக்னோஸ் பண்ணி தான் எனக்கு சுகர் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு டயட்டு ரொம்ப முக்கியம். அந்த டயட்டுன்றது சாதாரண நமக்கு தெரிஞ்ச டயட்டாக இருக்கலாம், இல்லை ஹோமியோபதி இந்த மாதிரி எடுக்கலாம். எது எடுத்தாலும் எனக்கு இப்போ கண்ட்ரோல் ஆகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், கண்ட்ரோல் ஆகும். உங்களுக்கு தெரிய வந்துடுச்சு உங்களுக்கு சுகர் இருக்குது, அப்போ நீங்கள் உஷாராகிடுறீங்க. ரைஸ் அதிகமாக எடுக்கக்கூடாது, சீனி போட்டு சுகர் குடிக்கக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாது, தெரிஞ்சு போச்சு, உஷாராகிடுறீங்க. அப்போ ஏற்கனவே கணையத்தில் பேங்க்கில் இருக்குது, இன்சுலின் இருக்குது, அது இருக்கும், வேலை செய்யும். ஆனால் 5 வருஷம் கழிச்சு அது தீர்ந்து போயிடும். ஆனால் ஒரு சிலவங்களுக்கு கணையத்தில் இன்சுலின் இருக்கும், ஆனால் அது வேலை செய்யாது. அதனால தான் அது சுகர்னு சொல்லுவோம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், வெளியிலேருந்து சப்போர்ட்டுக்கு கொண்டு வரோம். அவங்ககிட்ட பணம் இல்லைன்னு வெளியே கடை வாங்குகிறோம். அந்த மாதிரி தான் இது, மாத்திரை கொண்டு போகணும். அடுத்து அவங்க கேட்ட கேள்வி, நான் இங்கிலீஷ் மெடிசனை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கிட்னி பிரச்சனை வருது, லிவர் பிரச்சனை வருது, அப்படி தான் கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, மறுபடியும் அதை தான் சொல்கிறேன், சைடு எஃபெக்ட்டுக்கு பயப்படாதீங்க. இப்போ நானே இருக்கிறேன், எனக்கு டயபெட்டிக் இருக்குது. கிட்டத்தட்ட நான் எத்தனை
ஆயிடுச்சு கிட்டத்தட்ட 22 வருஷம். எனக்கு 29 வயசில் எனக்கு டயபெட்டிஸ் வந்துடுச்சு. இப்போ எனக்கு 57 வயசு. நானும் இது வரைக்கும் நான் உண்மையிலே சொல்கிறேன், அல்லா சத்தியமாக மாத்திரை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். இங்கிலீஷ் மெடிசன் தான், ஆயுர்வேதிக்கெலாம் போகல. ஆனால் டயட்டு ஃபாலோ பண்ணுறேன். அவங்க சொன்ன மாதிரி டயட் ஃபாலோ பண்ணணும். ஆனால் இங்கிலீஷ் மெடிசன் எடுங்க, தயவு செய்து சொல்கிறேன், மெடிசன் எடுங்க. மெடிசன் எடுக்கிறதுல சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, அது வரதான் செய்யும். அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், 3 மாதத்துக்கு ஒரு தடவை என்னப்பா எப்போ கடைசியாக செக் பண்ணேன்னு கேட்போம். நான் பண்ணவே இல்லைன்னுவோம். கிட்னி டெஸ்ட் பண்ணுறோம், கிட்னி நார்மல் ஆச்சுன்னா அந்த மாத்திரையை போடுங்கன்னுவோம். கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஏறிச்சுன்னா இந்த மாத்திரை நிறுத்துமா, வேறு மாத்திரை தரேன்னு சொல்லுவோம். மறுபடியும் அது நார்மலுக்கு வரும். இப்படியே போகணும். நிறைய பேஷண்ட்டு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸே பார்த்துருக்கோம், உனக்கு எத்தனை வருஷம் டயபெட்டிக், 25 வருஷம் இருக்குன்னு சொல்லுவான். உங்களுக்கு முன்னால் நடந்துட்டு போயிட்டு தான் இருக்காப்புல. ஆனால் மாத்திரைக்கு பயந்துட்டு, சைடு எஃபெக்ட் பயந்துட்டு ஆயுர்வேதிக்கில் போயிட்டு கடைசியில் நிறைய பேர் நான் எதுக்கு நான் பயப்படுறேன்னா, சுகர் வந்து 300 400 உள்ளே ஏறிச்சுன்னா அவங்க கண்ணு உள்ள லென்ஸ் இருக்கு இல்லையா, அது அப்படியே வீங்கும். சுகர் 200 150க்கு வந்துச்சுன்னா லென்ஸ் அப்படியே கம்மியாகும். அது நீங்கள் அப்படியே விட்டுட்டு கம்முன்னு விட்டுட்டா என்ன ஆகும்னா இதாகிடும், கண் வந்து பார்வை டப்புன்னு போயிடும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அட்வைஸு, என்னுடைய பர்சனல் அட்வைஸு, தயவுசெய்து இங்கிலீஷ் மெடிசனை ஃபாலோ பண்ணுங்கள். ஆனால் டயட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஸ்னோரிங் ஏன் வருதுன்னு கேட்டிருக்காங்க. அதாவது கொரட்டை வர்றதுக்கு காரணம் நீங்களே போட்டுங்களேன். எனக்கு கண்ணாடி கொண்டு வரல, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் படித்து சொல்லுங்கள். படிக்க முடியுமா? அடுத்து ஸ்னோரிங்கு கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் பேசிகிட்டே இருப்பேன், நிறைய கேள்வி இருக்குது. அப்போ கொரட்டை ஏன் வருதுன்னு சொல்கிறாங்க. கொரட்டை வர்றதுக்கு குழந்தைங்களுக்கு யாருக்கா கொரட்டை அதிகமாக வந்தால் உடனே அவங்களுக்கு தைராய்டு டெஸ்ட் பண்ணுவோம். கொரட்டைக்கும் தைராய்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே இது பெரியவங்களுக்கு, ரொம்ப குண்டாக இருக்கிறவங்களுக்கு கொரட்டை சத்தம் வரும். அப்போ மூக்கில் வந்து டார்ச் வச்சு பார்த்தோம்னா, அது நான் சொன்னேன் இல்லையா, இடது பக்கம் தான் பிரச்சனை வரணும். இப்போவும் சொல்கிறேன், மூக்கு எனக்கு அடைச்சிக்குது, ஒரு பக்கம் அடைக்குன்னா இடது பக்கத்தில் தான் உள்ள சாதா வளர்ந்துருக்கும், வலது பக்கம் இருக்காது. இடது பக்கத்தில் சாதா வளர்ந்துருக்கும். அது ஆரம்பத்தில் நேசல் ஸ்ப்ரே வந்து கொடுப்பாங்க, அதிலே கரையும். ஆப்ரேஷன் பண்ண தேவையில்லை. இல்லைன்னா ஒரு ENT டாக்டரை பார்த்து ஆப்ரேஷன் பண்ணிக்கணும். அடுத்த கேள்வி. பின்கழுத்து வலி வரும் பொழுது இதயம் படபடக்குது, ஏன்? கையில் கூலாகுது. கழுத்து வலியா? பின்கழுத்து வலி வரும்போது இதயம் படபடக்குது, ஏன்? கையில் வந்து கூலாகுது. சரி, இது வந்து பொதுவாக வந்து இங்கே இந்த இடத்துல கழுத்து வலிக்குது, கையெல்லாம் ஒரு படபடப்புன்னா அவங்க பயந்துருவாங்க. நம்மளுக்கு ஏதோ அதிகமாக நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறதுனாலையும் கூகுளில் படிக்கிறதுனாலையும் பயத்தில் நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஹார்ட் ப்ராப்ளம் தான் வந்து போச்சு, அந்த மாதிரி பயப்படுவாங்க. இந்த கழுத்து வலிக்கும் இதே படபடப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க பயப்படுறதுனால அது அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கை கூலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கைகள் வந்து கூலாகிடுச்சுனாலே நீங்கள் கால்சியம் செக் பண்ணணும். ஏன்னா நம்ம கழுத்துன்றது இங்கே எலும்பு இருக்கு இல்லையா, எலும்புக்கு தேவையானது கால்சியம், வைட்டமின் டி. பெண்கள் வெளியே வர மாட்டாங்க, வெயிலில் வந்து மேலே படணும். சாயந்தரம் அதாவது இளம் வெயில், சன்செட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, சூரியன் வந்து கீழே இறங்குறப்ப 4:30 மணி 5 மணிக்கு அந்த வெயில் வந்து மூஞ்சில் படணும்.